இந்த 25 பேர் உட்கார்ந்து எங்கள் குடும்ப நிலைகளை ஆய்வு செய்தோம். ஒரு ஊழியர் சொன்னார், நான் வீடு வீடாக சந்திக்கிறேன், எல்லாரும் ஞாயிறு திருப்பலிக்கு போகிறீர்களா என்று சொல்லி கேட்கிறேன், ஆனால் என்னுடைய மனைவி ஞாயிறு திருப்பலிக்கு வர மாட்டேங்கிறா என்று ஒரு ஊழியர் சொன்னார். மற்றொரு ஊழியர் சொல்வார், நான் எல்லா குடும்பங்களையும் பார்த்து நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறீர்களா என்று சொல்லி கேட்கிறேன், ஆனால் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய மனைவி பாவ சங்கீர்த்தனம் செய்து பல ஆண்டுகள் ஆகிறது என்று அவர் சொன்னதை கேள்விப்பட்டு நாங்கள் 25 பேர் ஒரு முடிவுக்கு வந்தோம். முதலாவது ஊருக்கு தியானம் கொடுப்பதை விட நம்ம குடும்பங்கள் 25க்கும் முதலாவது தியானம் கொடுத்து நாம் கடவுளுக்கு நம்மை சமர்ப்பிப்போம் என்று அன்றைக்கு துவங்கினது தான், எடுத்த முடிவு தான் முதலாவது குடும்ப முகாம். இந்த 97வது வருஷம் செப்டம்பர் மாதத்திலே முதலாவது குடும்ப முகாம் நடத்தி அன்றைக்கு 3 அருள் தந்தையர்கள் வந்து எங்கள் குடும்பங்களை இன்றைக்கு சமர்ப்பித்தோம். இதுவரை இந்த 2010 வரை 9 குடும்ப முகாம்கள் நடைபெற்றிருக்கிறார். 97 ஏறக்குறைய 120 பேர் குழந்தைகளும் குட்டிகளுமாய் கூடியிருந்தோம். அது வளர்ந்து பெருகி 1000, 2000, 3000, 4000, இந்த 9வது குடும்ப முகாமிலே ஏறக்குறைய 5000 பேர் வந்திருந்தார்கள். இந்த குடும்ப முகாமிலே இந்த பணியானது இவ்வாறு இந்த 10-14 ஆண்டுகளாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, நூற்றுக்கணக்கான ஊழியர்களுடைய உழைப்பு என்று சொல். ஊழியர்கள் பெருக பெருக நற்செய்தி பணிக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய பொழுது முழு நேரமாக நற்செய்தியாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு மட்டுமல்ல, என்னோடு ஜெபித்து கொண்டிருந்த பணியாளர்கள் பொறுப்பாளர்களுக்கும் வந்தது. அப்பொழுது இந்த இயக்கத்தை, தலைவரை, செயலரை, பொறுப்பாளரை எல்லாம் தேர்வு செய்த பொழுது இந்த நம்முடைய கடந்த மறைந்த முன்னாள் ஆயர் இருதயராஜ் அவர்களிடம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 97வது வருஷம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சென்று போய் சந்தித்து அவரிடம் ஆசி பெற்றேன். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார். மேதக ஆயர் அவர்களே, எங்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி கேட்ட பொழுது, நான் குழந்தை தெரசம்மாளை பேராலே நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு தன்னுடைய ஆசிரை அவர்கள் கொடுத்தார்கள். இதுதான் அன்று துவக்கம். அன்றைக்கு குழந்தை தெரசம்மாளுடைய திருநாள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனே ஆனாலும் ஒரு சந்தேகம், பார்த்தீங்களா, ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. இது கடவுளுடைய திட்டமா, சும்மா சாதாரண ஒரு கிளப்பு மாதிரி தோன்றி சங்கமாக ஆரம்பிச்சு இது விட்டுறக்கூடாதே. ஏன்னா எத்தனையோ முறை நாங்கள் ஜபக்கூட்டங்களை தொடங்கி எத்தனையோ விட்டுருக்கிறோம். இதையாவது கடவுளுடைய திட்டமா என்று சொல்லி கேட்பதற்காக கொல்லத்தில் நற்கரணைக்கு முன்பாகவே 24 மணி நேரம் ஜபிக்கிற பெர்பச்சுவல் அடரேஷன் கிளாய்ஸ்டர் நன்ஸ் இருக்கிறார்கள். அவர்களிடம் போய் நாங்கள் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி 2 நாள் இருந்து அவர்களிடம் எங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டோம். இது கடவுளுடைய திட்டமா என்று சொல்லி ஜெபித்து சொல்லும்படி கேட்டோம். அவர்கள் நற்கரணைக்கு முன்பாக ஜெபித்து விட்டு அக்டோபர் 4ஆம் தேதி புனித அசிசியார் திருநாள் அன்று எங்களுக்கு இதை உணர்த்தினார்கள். இது கடவுளுடைய திட்டம், நீங்கள் போய் செய்யுங்கள், நாங்கள் ஆயுள்ள மட்டும் உங்களுக்காக ஜெபிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். இந்த 14 வருஷங்களும் நற்கரணைக்கு முன்பாக கேத்தலிக் ரினிவல் பிரேயர் குரூப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள், யூ ஆர் பார்ட் ஆஃப் அவர் காங்கிரிகேஷன் என்று சொன்னார்கள். நாங்கள் நசிசியாரை போல நீங்கள் வெளியில போய் நற்செய்தி ஆற்றுங்கள், நாங்கள் குழந்தை தெரசம்மா மாதிரி ரூம்ல உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம் என்று சொன்னார்கள். இந்த 2 காரியமும் நடைபெற்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். 97வது வருஷம் இந்த பணியை துவக்கி முதல் முழு நேர ஊழியரை நாங்கள் இந்த பணிக்காக அர்ப்பணிக்க ஆயரிடம் ஆசி கேட்டோம். எங்களுக்குள் பல காரியங்கள் நடைபெற்றது. ஒரு முதல் முழு நேர ஊழியருக்கு ஏன் பிஷப் சம்பளம் கொடுத்தானே, சாமி சம்பளம் கொடுத்தானே என்றெல்லாம் எங்களுக்குள் வந்தது. ஆவியானவர் சொன்னார், நீ கொடு என்று சொன்னார். நாங்கள் ஒவ்வொருவருமே எங்கள் வருமானத்தின் ஒரு பகுதி அன்றைக்கு ரகசிய காணிக்கையாக எடுத்தோம். 850 ரூபாய் இருந்தது. அதில் 750 ரூபாய் எடுத்து அந்த வாலிபனிடம் கொடுத்து, இது உன்னுடைய பெற்றோரிடம் கொண்டு போய் கொடு, நீ மாதந்தோறும் செய்த இந்த பணிக்கு இதை உன்னுடைய பெற்றோர் சாப்பிடட்டும் என்று சொல்லி துவங்கப்பட்ட அன்றைக்கு முதல் முழு நேர ஊழியரை தாங்கிறோம். இன்றைக்கு ஏறக்குறைய 28 பேர் முழு நேர பணியாளர்களுக்கு இன்றைக்கு பராமரிப்பு கொடுக்கிற இயக்கமாக இதை ஆண்டவர் வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார். அன்றைக்கு 750 ரூபாயில துவங்கப்பட்ட அந்த மாதாந்திர செலவினம் இன்றைக்கு ஒரு மாதத்தினுடைய செலவு 2 லட்சம் ரூபாய் தேவை. அந்த அளவுக்கு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இது கடவுளுடைய இரக்கம் என்று நான் உணர்கிறேன். எந்த வெளிநாட்டு பணத்திலும் இதுவரை செயல்படவில்லை. வெளிநாட்டு பணம் வாங்கக்கூடாது, இதை பிஷப்பிடம் பணம் வாங்கக்கூடாது என்ற 2 கொள்கையிலே கடந்த 14 ஆண்டுகளாக உறுதியாக இருக்கிறோம். இது சுதேச பணம், சுதேச நிதியை கொண்டு
இந்தியாவினுடைய பணத்தை கொண்டு, சுதேச பணத்தை கொண்டு இந்த இந்தியாவுக்கு சுசேஷத்தை நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை செயலாக்கி கொண்டு வருகிறோம். இதை எனக்கு அருமையானவர்களே, இந்த நற்செய்தி பணியை ஒரு பத்திரிகை தூய ஆவியில் புதுவாழ்வு என்ற மாத இதழை வெளியிட்டு கடந்த 12 ஆண்டுகளாக இது 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கடந்த 6 ஆண்டுகளாக புதுவாழ்வு தியானம் துவக்கிறோம் குற்றாலத்தில் வைத்து. அப்பொழுது வாடகை கட்டடம் தான், ஒரு அலுவலகம் வாடகை கட்டடத்தில்தான் இயங்கியது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய வணக்கத்துக்குரிய ஆயர் அவர்கள் எப்பொழுது இதை ஒரு ட்ரஸ்டாக அங்கீகரித்தார்களோ, அந்த ட்ரஸ்ட் அங்கீகாரத்துக்கு பின்பாக ஒரு சொந்த இடம் வாங்கப்பட்டது. வாங்கி இன்றைக்கு புதுவாழ்வு தியானம் இல்லமானது உருவாகி இன்றைக்கு ஒரு மாதத்தினுடைய பல தியானங்கள் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொது நிலையங்களுக்கு பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, மாதத்தின் 2வது சனி ஞாயிற்றுக்கிழமையிலே இளைஞர்களுக்காகவே ஒரு தியானம் நடத்துகிறோம். அதுபோல மாதத்தின் 3வது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களிலே இரக்கத்தின் தியானம், அதாவது 3 வேளையும் உணவு கொடுத்து தொடக்க நிலை தியானமாக நடத்துகிறோம். அதுபோல மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்கு முந்தைய வியாழக்கிழமை அபிஷேக தியானம் என்ற அருட்பொழிவு தியானத்தை நடத்தி இன்றைக்கு இந்த 6 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இந்த இடங்களுக்கு தேடி வந்து புது வாழ்வை பெற்றுக்கொண்டு செல்வதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எல்லாம் பணிகள் செய்தாலும் ஒவ்வொரு பணிகளையும் நாங்கள் ஜெபித்தே செய்கிறோம். நிதி பற்றாக்குறை ஏற்படும் பொழுதெல்லாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடம் முறையிடுகிறோம். இந்த மாதத்திற்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் அனுப்பி தருகிறார். நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தில் மட்டுமல்ல, கோட்டார், தூத்துக்குடி, மதுரை, இன்னும் சென்னை, சிறப்பாக பெங்களூர், மும்பை, ஹைதராபாத், டெல்லி போன்ற இடங்களிலே சிறப்பாக பணியாற்றி இருக்கிறோம். ஏன் இலங்கையிலே பல பயிற்சிகளுக்காக சென்று பல மறை மாவட்டங்களிலே பணியாற்றி இருக்கிறோம். இன்னும் பலவிதமான அழைப்புகளை ஆண்டவர் எங்களுக்கு பல நாடுகளில் தந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் எல்லாத்துக்குமாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் 4 வகையான பேர் இதில் உறுப்பினர்களாக இருக்கலாம். முதலாவது ஜெப உறுப்பினர், பிரேயிங் மெம்பர். யார் யாரெல்லாம் இந்த இயக்கத்துக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஜெபிக்கிற உறுப்பினர்களாக இருக்கிறார். நீங்களும் இருக்கலாம். 2வது நன்கொடை உறுப்பினர்கள். இந்த இயக்கத்தின் பணிகளுக்காக தன் வருமானத்தின் ஒரு சிறு பகுதியை கொடுக்கிற பிள்ளைகள் நன்கொடை உறுப்பினராக இருக்கிறார்கள். 3வது முழு நேர பணியாளர்கள், முழு நேரமாக கடவுளுக்கென்று பணியாற்றுகிறவர்கள். 4வது முழு நேர ஊழியர்களிலே தன்னார்வ ஊழியர்களும் இருக்கலாம். தன்னார்வமாக பிற வேலைகளையும் வியாபாரத்தையும் செய்துவிட்டு தன்னார்வமாய் பணியாற்றுகிறவர்களும் இருக்கிறார்கள். 4வது நிர்வாக உறுப்பினர்கள். இவ்வாறு பல பேர் இந்த குழுவிலே நேரடியாகவும் மறைமுகமாகவும் செயல்பட்டு இந்த இயக்கத்தை இன்றைக்கு வளர்த்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த இயக்கமானது பல தரிசனங்களை கொண்டதாக இருக்கிறது. முதலாவது நற்கருணை ஆண்டவருக்கு என்று சொல்லி 24 மணி நேரமும் ஜபிக்கிற ஒரு ஜப கோபுரம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்ற தரிசனத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 2011 ஜனவரி 16ஆம் தேதி மேத ஆயர் அவர்கள் வருகை தந்து இந்த நற்கருணை ஜப கோபுரத்தை அர்ச்சிக்க உள்ளார்கள். இன்னும் ஒரு புதுவாழ்வு அலுவலகம், இன்னும் ஒரு சொந்தமாக பத்திரிகை அச்சகம், இன்னும் பலவித முதியோர்கள் காப்பக பணி, தியானங்கள் செய்வர்களுக்கான தங்குமிடங்கள் பணி, இன்னும் புதுவாழ்வு தரிசனங்கள், ஏராளமான தரிசனங்களை உள்ளடக்கி இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கருமையானவர்களை ஜபம், சகோதரத்துவம், நற்செய்தி பணி, பகிர்வு இந்த 4ஐயும் தூண்களாக கொண்டு நேரம், பொருள், உழைப்பு, உணர்வு, உயிர் இந்த 5ஐயும் அர்ப்பணங்களாக கொண்டு பரிசுத்தம், தாழ்ச்சி என்ற 2ஐயும் என சங்கிலிகளாக கொண்டு இந்த இயக்கமானது இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பொதுநிலைகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் எல்லாம் கடவுளுக்கு மகிமையாக இவற்றை அர்ப்பணிக்கிறேன். புதுவாழ்வு வெப்சைட்டு துவங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பல ஆண்டுகளாக கனவு கண்டதுண்டு. ஆனால் இந்த பணியை எடுத்து செய்கிற பிள்ளைகளை கடவுள் ஆசீர்வதிக்கும்படியாக நானும் ஜெபிக்கிறேன். கடவுள் நாமும் மகிமைப்படட்டும். அநேக ஆத்மாக்களுடைய ரட்சிப்புக்காக ஆன்ம மீட்பே மையமாக கொண்டு செயல்படுகிற இந்த இயக்கத்திலே நீங்களும் எங்களோடு இணைந்து பணி செய்ய வாருங்கள் என்று உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்தில் அழைக்கின்றேன். இயேசு நாமம் வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட்.